மிட் நைட்ல பிரியாணியே கிடைக்கிறப்போ பீடா கிடைக்காதா? வா வாங்கி தரேன், போலாம். ஆ. வா கண்மணி, வா. எங்கங்க? அதோ அங்க வா. ஆ. ஹாய்ண்ணே. வாங்க சார், வாங்க மேடம். ஆ. 2 பேருக்கு ஸ்வீட் பான் போட்டுறவா? எங்க ஆ? கார்த்தி ஏதோ ஒரு பீடா சொன்னாரே. ஐஸ் பீடாவா? அது- ஆ, ஆமாங்க, கரெக்ட்டுங்க, அதேதான். கொடுத்துடலாம் மேடம். ஆ. அதுல எனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா போச்சு. கண்மணி, ஐஸ் பீடானா உள்ள ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டியா? ஆ, பின்ன இல்லையா? இல்ல, அப்புறம் எதுக்குங்க ஐஸ் பீடான்னு பேரு? ஐஸ்ல வச்சு குடுக்கறதால அதுக்கு ஆ. பேர் ஐஸ் பீடா. காரசாரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட்டா எதனா சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும்ல. அதையே நாம ஐஸ்ல வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா ஐயோ, நினைச்சாலே குளிருதுங்க. ஆ, எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க? அது சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுறவங்கள இன்னும் சந்தோஷப்படுத்துதான். சார் கரெக்டா சொன்னீங்க சார். இந்தாங்க சார். எவ்வளவு ஆச்சு? 60 ரூபா ஆச்சு சார். இந்தாங்க. சார் 10 ரூபா சேஞ்ச் இருக்கா சார்? நான் வேணா 50 ரூபா தரேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். அப்புறமா வாங்க சார். ஐஸ் பீடா எப்படி இருக்குன்னு நீ சாப்பிட்டு சொல்லு. ஆ. இந்தா. ஷூ, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. அத வாயில போட்டு மென்னு பாரு. நீங்களும் ஓபன் பண்ணுங்க. தோ. ரெடி, 1 2 3. ஆ, அ, அம். ம், ம். ஏங்க, உள்ள அப்படி என்ன வச்சிருப்பாங்கன்னு தெரியலங்க. கடுக்க கடுக்க ஜூஸா சொடுக்குதுங்க. செம்ம ஸ்வீட்டா இருக்கு. ஏங்க, உங்க நாக்கு கொஞ்சம் நீட்டுங்களேன். ஏன்? பீடா போட்டு யாருக்கு நாக்கு அதிகமா சவக்குதோ அவங்களுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு எங்க சித்தி சொல்லுவாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல கண்மணி, நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் செவந்தா என்ன செவக்கலாம் என்ன, இதெல்லாம் இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? ஏங்க, நம்புறமோ இல்லையோங்க, கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குல்ல. முதல்ல நீங்க நாக்கு நீட்டுங்க. ம். இன்னும் ஷவப்பு பத்தல. பீடாவை நல்லா மெல்லுங்க. இப்ப ஏன் நாக்க பாருங்க. உனக்கு தான் செவக்கல. ஏங்க, போட்டினா போட்டிதான், ஏமாத்த கூடாது, சரியா? இப்ப பாருங்க. ம். எனக்கு பாரு. ம். ஆஹா, இல்ல இல்ல. போதும் கண்மணி, இதுக்கு மேல சகப்பாகணும்னா நாக்க கடிச்சுக்கிட்டு ரத்தம் தான் கலக்கணும். கண்மணி, நீ பீடால ஐஸ்கிரீம் கேட்டல்ல? அதான் அப்படியெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஆசைதான், ஆனா கிடைக்குமா? நீ ஆசைப்பட்டா அது கிடைக்காம போயிடுமா? வா போலாம். எங்கங்க? பீச்சுக்கு தான். பீச்சுக்கா? ஆமா. ஐயோ, ஜாலிங்க, சூப்பருங்க. சரி வா போலாம். என்னங்க, ஐஸ்கிரீம் வாங்குறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க, ஐஸ்கிரீம் வண்டியும் காணும், பீச்சையும் காணும். நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நமக்கு ஈஸியா கிடைச்சிருதா என்ன? வாழ்க்கையோட த்ரில்லே அதுதானே. வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ அது நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஐஸ்கிரீமும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கேன், நான் கிடைக்க வைப்பேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்த அன்பு இன்னைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டான். நீ கவலையே படாத.
ஓகே ஏங்க ஐஸ்கிரீம் வந்தீங்க. ஹேய் நான் சொன்னேன்ல வா போலாம். வாங்க. இந்தாங்க. சூப்பரா இருக்குங்க. சாப்பிடு. ம். கொஞ்சம் வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எனக்கு இதுவே போதும். நான்லாம் உங்களை மாதிரி இல்ல. கொஞ்சம் சாக்கோ பார் டேஸ்ட் பண்றியான்னு கேட்டா டக்குன்னு வாங்கி நைஸா பாதி காலி பண்ணிடுவேன். ம். ஏங்க நீங்க என்னைக்காவது சன்ரைஸ பாத்திருக்கீங்களா? அதுவும் பீச்ல உட்காந்துக்கிட்டே. எங்க அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்க முடியுது? நம்ம சன்ரைஸ் எல்லாம் பெட்ரூம்ல தூக்கத்திலே முடிஞ்சு போயிடுதே. ஆனா சூரியன் மட்டும் அலாரம் வைக்காமலே கரெக்ட் டைமுக்கு ரைஸ் ஆகுது. சாயங்காலம் ஆனா மறைஞ்சிருது இல்லைங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லைங்க? ஹோ அப்ப நீ சன்ரைஸ் பார்த்ததே இல்லையா? ஆமாங்க. அது மறையறத மட்டும் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். ஏன்னா அப்ப நாம முழிச்சிட்டு தானே இருப்போம். அப்படியே ஆரஞ்சு பழமாட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ சர்ன்னு கீழே இறங்கி மறைஞ்சிருங்க. அப்படின்னா அது உதிக்கிறப்போ இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும். ம். அதுவும் கடலுக்குள்ள இருந்து சூரியன் உதிக்கிறப்போ அலையெல்லாம் தக தகன்னு தங்கமா அப்படி மின்ற மாதிரி சினிமால காட்டுறப்போ ஒரு தடவையாவது நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இதுக்காக யாரு காலங்காத்தால இவ்வளவு தூரம் கிளம்பி வர முடியும் சொல்லுங்க? ம். சரி ஐஸ்கிரீம் கப்ப கொடு, நான் போட்டுறேன். சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? என்ன அவசரம்? பொறுமையா போலாம் இரு. ஆ, என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நான் சாப்பிடலன்னு பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க, பீடா போட்டாச்சு, ஐஸ்கிரீமையும் முழுங்கியாச்சு. அப்புறம் என்னங்க, வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதானே? அப்போ நீ சன்ரைஸ் எப்படி பாக்குறது? என்னங்க சொல்றீங்க? ஆமா பின்ன பீச்சுக்கு வந்துட்டு சன்ரைஸ் பார்க்காம எப்படி போறது? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா